ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ கேமர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பெட்ராக் எடிஷனுக்கு பெஸ்ட்டு ஹெச்பி ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஸ்டோன் டைப் ஆஃப் பிளாக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மே வந்து கிராக் ஆகிடும். அதனால் உங்களால் இந்த ஃபார்மை வந்து யூஸ் பண்ண முடியாது. வுட்டு டைப்பில் எதனா ஒரு பிளாக் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஓக் லாக் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பிளாக்கை மைன் பண்ணிவிட்டு லாகை ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் 2 பிளாக் மைன் பண்ணணும். அப்புறமேட்டு அந்த பிளாக்குக்கு முன்னாடி ஒரு பிளாக்கை மைன் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் சாண்டை வைக்கணும். அப்புறமேட்டு நம்ம 2 பிளாக் மைன் பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு ட்ராப் டோர் வச்சுட்டு இந்தமாரி அந்த ட்ராப் டோர் சுற்றி 2 சைட்லேயும் 2 பிளாக் ஹைட்டு போய்க்கோங்க. அப்புறமேட்டு நைட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாம்பி வருவான். அந்த ஜாம்பியை நீங்கள் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு போய் ட்ராப்பில் விழ வைக்கணும். அது வந்து ஈஸி தான். நைட் டைமில் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம்தான். பட் ட்ராப் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாம்பி உங்கள் பின்னாடி ஃபாலோ பண்ண விட்டுட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக விழுந்தாலே ஜாம்பி விழுந்துருவான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஜாம்பிக்கு நேம் டேக் போடணும். அப்படி இல்லைன்னா அந்த ஜாம்பி வந்து பொருளை எக்யூப் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து காபிள் ஸ்டோனை கொடுத்துருக்கேன், அவன் கையில் எக்யூப் பண்ணிக்கிட்டான். அதனால் நான் அவனுக்கு நேம் டேக் போடணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ராப் டோருக்கு மேலே ஒரு பிளாக்கை வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் டெம்ப்ரவரி பிளாக்கையும் மைன் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் பிளாக் இருக்குல்ல, அதுக்கு மேலே கேக்டஸ் ஒரு வச்சுட்டு கம்போஸ்டரை வச்சுக்கணும். அந்த கம்போஸ்டருக்கு மேலே நீங்கள் க்ரௌச் பண்ணிட்டு ஒரு பிளாக் வைக்கணும். இருங்க நான் வச்சு காட்டுறேன். இந்தமாரி வச்சுட்டிங்கன்னா அதுக்கு மேலே எதனா ஒரு லீஃப் பிளாக், ஓகேவா? எந்த லீஃப் பிளாக் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஓக் லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லீஃப் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை சுற்றி நீங்கள் அப்படியே கவர் பண்ணணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் பார்த்து. ஓகே, அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 2 பிளாக் வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்கட்டு மாரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்மாடில்லாவை சவானா பயம்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்துடுங்க. அவனுங்க தான் வச்சு நம்மளால் இன்ஃபினிட்டியாக ஹெச்பி ஜென்ரேட் பண்ண முடியும். இவனுங்களுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேம் பண்ணால் அதேமாரி இவனுங்களை டேம் பண்ண முடியாது. பட் ஃபீட் பண்ணி குட்டி போட வைக்கலாம். இந்தமாரி மைன் கார்ட்டில் உட்கார வச்சுட்டு தள்ளி விட்டிங்கன்னா அவனே மைன் கார்ட்டில் உட்காந்துப்பான். கரெக்டாக மைன் கார்ட்டு மேலே போய் முட்டிட்டு அப்புறமே இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் தள்ளுங்க, அப்போ தான் உள்ளே போவான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்போஸ்ட்டில் கரெக்டாக உட்காந்தேன் பார்த்தீங்களா, அதேமாரி இவனும் உட்காரணும். இதுங்க இவனை ஒரு தட்டு தட்டினா போய்ட்டோன்னு நினைக்கிறேன். இல்லை தட்ட தேவையில்லை, இவனே ஆட்டோமேட்டிக்காக போய் உட்காந்துட்டான். அதேமாரி இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போ. ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைன் கார்ட்டை உடச்சிடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த டெம்ப்ரவரி பிளாக்கு இந்த ரைல்ஸ் எல்லாத்தையும் மைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு பிளாக் வச்சுட்டு அப்புறமேட்டு ஒரு ஃபென்ஸை வச்சுட்டு அந்த டெம்பரரி பிளாக்கை மைன் பண்ணிடணும். அப்புறமேட்டு நம்ம லீஃப் வச்சோம் பார்த்திங்களா, அதுலேருந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மேலே 2 பிளாக் வச்சுட்டு அந்த ஃபென்ஸுக்கு மேலே ஒரு ட்ராப் டோரை வைக்கணும். ஓகே, நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. அப்படி உங்களுக்கு புரியலன்னா திருப்பி வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்புறமே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு ஒரு 3 பிளாக் ஓகேவா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். 3 பிளாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு பிளாக்கில் லிவரு, ரெட் ஸ்டோனு, கம்பேரிட்டர் வச்சுட்டு ஒரு டிக்கு, அப்புறமேட்டு அதுக்கு பின்னாடி அப்புறமேட்டு லெஃப்ட் சைடில் ஒன்று, இன்னொரு லெஃப்ட் சைடு, அப்புறமேட்டு அந்த மேலே இருக்க 2 ஃப்ரண்ட் பிளாக்லேயும். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிவரை தொட்டோன்னா ட்ராப் டோர் வந்து ரேப்பிடாக வேகமாக ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட கில்லிங் சாம்பர். இதுக்கு மாதிரி தான் நீங்கள் கரெக்டாக அந்த ட்ராப் டோரோட சென்டரில் ட்ரைடன்ட் அடிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படி நீங்கள் அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ராப் டோரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஃபென்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபென்ஸ் மேலேயும் அடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த லெஃப்ட் சைடில் ஒரு பிளாக்கை மட்டும் உடச்சிட்டு டிஸ்பென்சர் வச்சுட்டேன். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து அதுக்குள்ளே இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷன் ஒன்று இருக்கும். அதை செஞ்சு வச்சுட்டு ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் கில்லிங் சாம்பர் ஆன் பண்ணிவிட்டு போர்ஷனை தூக்கி போடணும். அப்படி இல்லைன்னா இந்த டிஸ்பென்ஸில் வச்சு இதில் ட்ராப் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஃபிஷ்ஷு ஸ்பான் ஆகணுங்க. நம்ம கில்லிங் சாம்பர்னால மேலே ட்ரைடன்ட் மாட்டி அவனுங்க சீக்கிரமாக சாவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த போர்ஷன் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸ் இருக்கும். இப்போ நான் இந்த 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எவ்வளோ ஹெச்பி வருதுன்னு நான் கடைசியில் காட்டுறேன். ஓகேவா? இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டி தான். பட் இந்த ஃபார்மை நீங்கள் கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே ஹெச்பியை ஜென்ரேட் பண்ணலாம். நீங்கள் கோல்டு ஃபார்மில் எடுக்கிறதோட கொஞ்சம் ஈஸியாகவே எடுக்கலாம். கோல்டு ஃபார்மில் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 16x16 ஒரே ஒரு போர்ட்டல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபார்ம் தான். அதோட இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. நீங்கள் 2-3 மைனஸ் இருக்குது. இன்னொன்று சொல்ல போனால் உங்களால் போர்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெச்பி மட்டும் தான் கிடைக்கும். எந்த விதமான எக்ஸ்ட்ரா லூட்டும் உங்களுக்கு கிடைக்காது.
போர்ஷனை இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷனை எப்படி செய்யணும்னு பார்க்குறீங்கன்னா, இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே பார்த்து செஞ்சுக்கோங்க, ஓகேவா? அதுதான் இன்ஃபெஸ்டட் போர்ஷனை கரெக்டாக செய்யறதுக்கான ரெசிபீஸ். இப்போ நீங்கள் ரெட்ஸ்டோன் பவுட்ரு கன் பவுடரை வச்சிங்கன்னா அது வந்து ஸ்ப்ளாஷ் போர்ஷனாக மாறிடும். இது வந்து நீங்கள் நார்மலாக தூக்கியும் போடலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்பென்சர் வச்சா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்பென்சரில் வச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். நான் எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டிஸ்பென்சரில் வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கன் பவுடரை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளாஷ் போர்ஷனாக மாறிடும். இதை வந்து நீங்கள் நார்மலாக தூக்கியும் போடலாம், அப்படி இல்லைன்னா டிஸ்பென்சரில் வைக்கலாம். இந்த ஃபார்மை நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, கீழே கேக்டஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேக்டஸை நீங்கள் பிரேக் பண்ணாலே போதும், இந்த ஃபார்ம் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த ஃபார்மை நீங்கள் இன்ஃபினிட்டி டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு தேவை வந்து ஒன்றே ஒரு பொருள் தான். அதாவது நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த ஃபார்மை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபெஸ்டேஷன் போர்ஷன் மட்டும் தேவைப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேவா? நான் மொத்தமாக எவ்வளோ ஹெச்பி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 41 ஹெச்பி, ஓகேவா? அதை நான் காட்ட மறந்துட்டேன், சாரி. பட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, டாட்டா, பை பாய், see you.